Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Shuklam Varadharam Vishnum Shashivarnam Chaturbhujam Prasannavadhanam Dhyayet Sarvavighnopashantaye Vagishadhya Sumanasaha Sarvarthanamupakname Yannatva Kritakrtyasyahu Tam Namami Gajananam Kalage Sundarakaram Sadeka Priyadarshanam Ajnananashakam Devam Sadgurum Muralidharam Dodbhigyukta Chaturbhispatikamaнимayim Akshamanam Dadhana Taste Naikena Padmam Sitamapicha Shukam Pustakam Cha Parena Kundendu Shankaspatikamaninibha Bhasamana Samana Sabe Bhagdevateyam Nivasadu Vadane Sarvada Suprasanna Kujantam Rama Rameti Madhuram Madhuraksharam Aruhya Kavita Shakham Vande Valmiki Kokilam Yappiban Satatam Ramacharita Sagaram Madhruptastam Munim Vande Pracheta Samakalmasham Goshpati Kritavarashim Shaki Kritarakshasam Ramayana Mahabala Rattam Vande Nilatpajam Anjana Nandanam Veeram Janaki Shokanashanam Kapishamakshahantaram Vande Lanka Bhayankaram Uldanga Sindho Salilam Yashokavanyam Janakatpajaya Yatenaiva Tadaha Lankam Namamitam Pranjaliranjaneyam Vamehe Bhumi Sudha Purascha Hanuman Paschat Sumitra Sudaha Shatrugno Paradascha Parshvadalayot Vaivahadiko Neshute Sugrivascha Vibhishanascha Yuvara Tarasuto Jambavan Madhye Nila Saroja Komalaruchim Ramam Bhajeshyaamalam Namostu Ravaya Salakshmaya Devi Chatasya Janakatpajaye Namostu Rudrayandriyavanilebhyo Namostu Chandrarkamarudganebhyah Sakradeva Prabannaya Tavasmi Vijayachate Abhayam Sarvabhutebhyo Dadavye Tatpratam Mama Makelara vicharamu Makelara vicharamu Makelara vicharamu Makelara vicharamu Marugallashi Ramachandra Makelara vicharamu Marugallashi Ramachandra Makelara vicharamu Saketaraja Kumar Saketaraja Kumar Saketaraja Kumar Sadbhakta Mandara Shikara Sadbhakta Mandara Shikara Sadbhakta Mandara Shikara Makelara Ramu Marugallashi Ramachandra Makelara vicharamu Jatakurchi Nataka Sutramunu Jatakurchi Nataka Sutramunu Jagamellame Jagagaramunanidi Jagamellame Jagagaramunanidi Gatita Paka Gatita Paka Adil Gatita Paka Adil Nasa
தியாக ராஜகி தேஜ வினோதன தியாக ராஜகி தேஜ வினோதன தியாக ராஜகி தேஜ வினோதம மருகல் ஸ்ரீ ராமச்சந்திர சுக்ரீவனுக்கு இப்போ ஒரு பெரிய ஆஸ்வாசம் கிடைச்சு கொடுத்து, ஹனுமத் கிருபை கிடைச்சு கொடுத்து. ஹனுமத் கிருபையால் சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தி சுக்ரீவனுடைய யோகக்ஷேமத்தை நிர்வாகம் பண்ணுறேன்னு தான் வந்து இங்கே அபயம் கொடுத்து அவனுக்கு பக்கத்தில் அவர் உட்கார்ந்துருக்கார். நான் பார்த்துக்கிறேன், ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம்னு. இனி சுக்ரீவனுக்கு என்ன பயம்? யாராலையுமே என்ன பயமும் கிடையாது. எந்த லோகத்தில் இருக்கிற எவனாலேயுமே எந்த பயமும் வராது. பகவான் அபயம் கொடுத்துட்டான். கிம் அலப்யம் பகவதி பிரசன்னே ஸ்ரீநிகேதனே. ஆனால் இதில் ஒரு சூக்ஷ்மம் என்னன்னா, பகவானை நேர சந்தோஷப்படுத்த முடியாது. குருவை பிரீத்தி பண்ணிவிட்டா பகவான் பிரீத்தி அடைஞ்சுடுவர். ஆக பகவானை பிரீத்திப்படுத்துறதுங்கிறது சாமானிய காரியம் இல்லை. பகவானை பிரீத்தி பண்ணுறதுக்கு ஒன்னே ஒன்று தான், குரு பிரீத்தி அடையணும். ஆனால் ஒரு ஆச்சரியம், அந்த குருவை பிரீத்தி பண்ணுறது ரொம்ப சுலபம். ஏன்னா தானே பிரீத்தி ஆயிடுவார். நம்ம சாமர்த்தியத்தில் குருவை பிரீத்தி பண்ணிவிட முடியாது. அவருக்கு அவருடைய எல்லையில்லாத ஒரு கிருப்பை அவர்கிட்ட இருந்து பொங்கி பொங்கி வந்துட்டே இருக்கு இல்லையா. இந்த ஜீவன்களுடைய பாவம், அவளுடைய ஒரு அபிபக்வத்தை பார்த்து குருவுக்கு ஒரு கிருப்பை வந்துட்டே இருக்கும். ஐயோ, இவன் பக்குவம் இல்லாதவனா இருக்கானே, இவன் மூடனா இருக்கானே, இவனுக்கு இன்னும் பகவத் விஷயத்துல ஊக்கம் வரலையே அப்படின்னு நினைச்சு ஒரு கிருப்பம் வரும் அந்த சிஷ்யன் கிட்டக்க. ஆக நம்மளுடைய அபிபக்வம் தான் அந்த கிருப்பைக்கு காரணமே. நம்மளுடைய பக்குவத்தை எதிர்பார்த்து கிருப்பை பண்றதுனா முடியவே முடியாது. குரு எதை பார்த்து சந்தோஷப்படுறாருன்னா, அந்த சிஷ்யனுடைய அபிபக்வம். அந்த அபிபக்வத்தை பார்த்து ஐயோ இவனை நான் கரையேத்தாம வேற யாரு கரையேற்றுவாங்கிற ஒரு கருணை வந்துடுறது. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான்னு மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை பத்தி பாடுறார். இந்த ஒரு ஆழ்வார் மட்டும் குருவைத்தான் பாடியிருக்கார், எந்த பகவானையும் பாடல, எந்த பெருமாளையும் பாடல. 12 ஆழ்வார்கள் இந்த ஒரு ஆழ்வார் மட்டும் குருவான நம்மாழ்வாரை தான் மங்களாசாசனம் பண்றார். எனக்கு வேறொரு தெய்வம் தெரியாதுங்கிறார். தேவு மற்றறியேன் அப்படிங்கிறார். ஹனுமான் தான் குரு. ராமாயணத்திலேயே ஹனுமான்கிறது குரு தத்துவம் தான் அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகர் நிர்ணயம் பண்றார். ஹனுமத் சமேன குருனா. அப்படி ஒரு குரு கிருபை இருந்ததானால் பகவான் வந்து உட்கார்ந்துடுறான். நான் ஆச்சரா உனக்கு, நான் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு பகவான் அபயம் கொடுத்துட்டா அப்புறம் சுக்ரீவனுக்கு என்ன கவலை? ஏன் அப்படின்னுட்டா, சாகேதநாதனா இருக்கக்கூடிய சாகேத ராஜகுமாரனா இருக்கிற பிரபு இப்ப நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய யோகக்ஷேம, நானாச்சுதான் உனக்கு அப்படின்னு இருக்கிறத இனி நம்ம என்ன விசாரப்பட வேண்டியிருக்கு? விசாரப்படுறதை விட ஒரு தாரித்ரியம் கிடையவே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் விசாரம் விட்டுட்டே இருப்பா. பொறுப்பெல்லாம் சாம குரு கிட்ட ஒப்படைச்சுட்டா குருநாதர் பார்த்துருவர், நிச்சயத்தையா இருக்கலாம். அப்புறம் தெய்வம் வந்து நம்ம பார்த்து வாசல்ல உட்காந்துருக்கும். இவனுக்கு என்ன பண்ணலாம், இவனுக்கு என்ன பண்ணலாம்னு தெய்வம் பார்த்து 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 ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்கும். காரணம் குரு கிருபை. ஆனால் அந்த குரு ஏன் கிருபை பண்றாங்கிறதுக்கு மட்டும் காரணமே தெரியல. தெய்வம் கிருபை பண்றதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கு. இவன் உத்தம குருவை பிடிச்சுருக்காங்கிற காரணம் இருக்கு. குரு ஏன் கிருபை பண்றார்? அது காரணமே இல்லாத ஒரு கிருபை. காரண கிருபாநிதி சத்குருநாதோ நான்யம் நிஜ சரண பூஜ விமுகம் அனுதாவன் கிருபயா ஜனனீவத் மயி கோபகா கிமிதி மதுரேண வசசாஸ்வாஸ்ய பிரீதோ பவத் காரணரஹித கிருபாநிதி ஏகா சத்குருநாதோ நான்யக ஸ்ரீ அண்ணாவுடைய கீர்த்தனம் அந்த கீர்த்தனம். இந்த கீர்த்தனத்துல ஸ்ரீ அண்ணா சொல்றா, காரண ரஹித கிருபாநிதி ஏகா. இந்த அண்ட சராச்சரத்திலையும் காரணம் இல்லாமல் கிருபை பண்றது ஒருத்தர் தான், சத்குருவை தவிர இன்னொருத்தர் இல்லை. தெய்வம்னு கூட சொல்லப்படாது. தெய்வம் கூட ஒரு பரிபக்குவத்தை எதிர்பார்த்து தான் கிருபை பண்றது.
குருநாதர் தான் நம்ம கிட்ட எந்த பரிபக்குவம் இல்லாத பொழுதிலும், ஏன்னா பிரமாணம் சுக்ரீவனே பிரமாணம், வேற யாரோ பிரமாணம் இல்லை. தெய்வத்தை தெய்வம்னு தெரிஞ்சுக்கல, அவன் தன்னை அடிக்க வந்த ஆளோன்னு நினைச்சான். அவனுக்கு இன்னும் ராமர் கிட்டக்க நம்பிக்கை வரல, அவனுக்கு இன்னும் அவநம்பிக்கை இருக்கு. பகவான தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு கால் அந்த ஜீவனுக்கு பரிபக்குவம் இல்லைன்னா பகவான் வந்து கிருபை பண்ண மாட்டார். வாஸ்தவத்தில் பகவான் ஒரு ரூல் வச்சுருக்கார், உனக்கு பரிபக்குவம் இருந்ததுன்னா அவன் முன்னாடி வருவேன் அப்படின்னு வச்சுருக்கார். அப்ப பரிபக்குவம் இல்லாத ஜீவன் பரிபக்குவம் இருந்தாத்தான் கிருபை பண்ணுவேங்கிற பகவான் இவா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது குருங்கிற தத்துவம். இப்ப பகவான் கடனாளியா போயிட்டாங்க. ஏன்னா ஹனுமான பிடிச்சுன்னு விட்டானே, இப்ப இவனுக்கு நான் தானே பண்ணணும்னு மேல போட்டுட்டு பகவான் காப்பாத்துறான். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அதனாலதான் சாகேத ராஜகுமார சத்பக்த மந்தர ஸ்ரீகர மாகில விசாரமு. ரொம்ப ஆச்சரியமான கீர்த்தனம். சுக்ரீவன் இடத்துல ராமருக்கு அப்படி ஒரு பிரேமம் வந்துடுத்து, சுக்ரீவனுக்கு ராமர் இடத்துல அப்படி ஒரு பிரேமம் வந்துடுத்து, ராமருக்கு சுக்ரீவன்ட்டு அவ்வளோ ஒரு பிரேமம் வந்துடுத்து. அது என்னமோ தெரியல, ரெண்டு பேரும் இப்போ ஒருத்தர் பிரியாத வாழா போயிட்டாரும். பரஸ்பரம் அபிவீக்ஷந்தோ ந திருப்திம் அபிஜக்மதுங்கிறார் வால்மீகி. ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கலாம், பிரியம் ஜாஸ்தியாயிண்டே போறதாம். ராமர் கிட்டக்க சுக்ரீவனுக்கு பிரியம் இருக்கு அப்படின்னா அது ஒத்துக்கக்கூடிய விஷயம். ஏன்னா யாருக்குமே ராமரை பார்த்தா பிரியம் வரத்தான் வரும், சதைக்க பிரிய தரிசனனா இருக்கிறதுனால. ஆனா சுக்ரீவன் கிட்டக்க ராமருக்கு பிரியம் ஏற்படுறாப்புல சுக்ரீவன் கிட்டக்க என்ன குணம் இருந்ததுன்னு தான் தெரியல. அவநம்பிக்கை தான் நிறையா இருந்தது. ராமருடைய பராக்கிரமமோ ராமருடைய காம்பீரியமோ ராமருடைய ஈஸ்வரத்துவமோ எதையுமே தெரிஞ்சுக்காதவனா இருக்கான். யாரோ ஒருத்தர் நல்லா பலசாலியா இருக்கார், நம்ம பக்கத்துல உட்கார்ந்துருக்கார், நமக்கு இன்னும் ஜம்முன்னு ஒரு துணையாச்சுன்னு நினைக்கிறானே தவிர இன்னும் ராமரா தெரிஞ்சுக்கல. ஹனுமான் பார்க்கிற மாதிரி ராமரை இன்னும் இவனுக்கு பார்க்க தெரியல. அப்புறம் இவங்கிட்ட என்ன குணத்தை பார்த்து ராமர் இப்ப இவனுக்கு கிருபை பண்றாருன்னா ஹனுமான பிடிச்சுண்டு விட்டானேங்கிற ஒரு காரணம் தான். ஹனுமான பிடிச்சுன்னு விட்டானே, அவரை பிடிச்சுன்னு விட்டானே, அவர் எப்படி இவனுக்கு கிடைச்சார்? ஏன்னா சுக்ரீவனுக்கு யாருமே இல்லைன்னா நினைக்க வேண்டாம், ஹனுமான் பக்கத்துல இருக்காருன்னா ஜெகத்தே அவனோட இருக்குன்னு அர்த்தம். நான் ராமர் வந்துட்டாரோ இல்லையோ இங்க. குரு கிருபாஞ்சன பாயோ மேரே பாய் ராம பினா கச்சு தேகதனாய் अंतर राम बाहर राम जहाँ देखूं वही पूर्ण ही काम जागत राम सोवत राम स्वप्न में देखो वही राम ही राम कहत कबीरा अनुभवनी का कहत कबीरा अनुभवनी का जहाँ देखो वही राम सरी का जहाँ देखो वही राम सरी. குரு கிருபைங்கிற மைய கண்ணில் தீட்டின்ற உலகத்தை பாரு, உலகமா தெரியாது, ராமமயமா தெரியும். குரு கிருபா அஞ்சன பாயோ, அஞ்சனம்னா மையின்னு அர்த்தம். குரு கிருபைங்கிற மைய தீட்டின்றது உலகத்தை பார்த்தா உலகம் தெரியாது, ராமமயமா தெரியும். சமர்த்த ராமதாசரும் அழகா சொல்றார், அந்த திரிவித தாபங்களும் போய் உனக்கு எல்லாம் ராமமயமா ஆகணும் அப்படின்னுட்டா குரு சரணத்தை பிடிச்சுக்கோ. திரிவித தாப ஹாரக ஹே குரு பாய பவ சிந்தூசி தாரக ஹே குரு பாய. அவர் தான் உன்னை சம்சாரத்தை சுலபமா தாண்ட வைப்பார். அப்புறம் அவர் கிருபை பண்ணிவிட்டாருன்னா கண்ணுக்கு முன்னாடி நயனீம் ரகுவீர தாவிதி ஹே குருபாய, கண் முன்னாடி ராமர் நடந்து போறதும் வரதும் தெரியும். சத்தியமாயிடுத்த இங்க பாருங்கோ, இவன் என்ன ராமன் வரது கூட சபரி மாதிரி தபசா பண்ணிட்டு இருந்தான் சுக்ரீவன். ஏதோ ஒரு தனியா ஒரு மலையில வாலி வாலி வாலின்னு ஜபம் பண்ணிட்டு இருந்தானே தவிர ராம ராம ராமான்னு ஒன்றும் ஜபம் பண்ணல. சுக்ரீவம்னா நல்ல கழுத்துடையவன் அர்த்தம். சுக்ரீவங்கிற பேருக்கு என்ன அழகு, ராமராம ராமான்னு அந்த கண்டத்துல ஜபம் பண்ணியிருந்தா சுக்ரீவன் பேரு. சுக்ரீவன் சுக்ரீவன் இவர் கூப்பிட்டு வந்தாரே தவிர இவன் ஒன்னும் ராமராமான்னு கூப்பிடல. என்ன பாக்கியம் பண்ணினானோ இவன், பிரபு இவன் பேரை சொல்லிட்டு வந்தார். அதுதான் குரு கிருபை. அப்படி ஒரு குருவை பிடிச்சிருந்தா தெய்வம் நம்ம முன்னாடி வந்து நின்னே தீரும். ஒரு பிரேமம் வந்துதான் ரெண்டு பேருக்கும் மத்தியில. சுக்ரீவன் அடிக்கடி 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 ராமர் இடத்துல தன்னுடைய சரித்திரத்தை சொல்லிப்பான். அவனுக்கு இத்தனை நாளா சொல்லி அழறதுக்கு ஒரு ஆளே இல்லாம இருந்தான். ஒரு 4 வானரம் தான் அவனோட இருக்கு பாவம். கிஷ்கிந்தையில அவனுக்கு சேர வேண்டிய சொத்தையும் பிடுங்கிண்டு அவனுடைய பத்னியையும் சிறைப்படுத்தி அவனுக்கு ஒருத்தரும் இல்லாத நாதி இல்லாதபடி அவனை துரத்தி விட்டுட்டான் வாலி. யாருமே இல்லை அவனுக்கு சொல்லிக்கிறது. இப்பதான் ராமர் கிடைச்சார், ஆபத் பாந்தவனா கிடைச்சார். அதனால ராமர் இடத்துல அடிக்கடி அடிக்கடி சொல்லிப்பான், பிரபு என் சரித்திரம் தெரியுமா உங்களுக்கு?
வாலி என்ன நிர்தயா கிஷ்கிந்தையை விட்டு துரத்தி விட்டுட்டான். ஏதோ ஒரு பிணக்கு வந்து கொடுத்தா வாளுக்குள்ள. வாலி நினைச்சு விட்டான் சுக்ரீவன் தனக்கு துரோகம் பண்றான் நினைச்சு விட்டான். அதனால சுக்ரீவனை அடிச்சு துரத்தி விட்டான். சுக்ரீவனுடைய பத்னி ருமையையும் சிறை பிடிச்சு விட்டான். சுக்ரீவனுக்கு யாருமே இல்லை. ஆனா பிடிக்கிறத அப்படி பிடிக்கணும், புளியங்கொம்பா பிடிக்கிறதும் பாலியா. அப்படி ஆஞ்சநேயர் ஒருத்தர் கிடைச்சாரு இவனுக்கு. ஆஞ்சநேயரோடு கூட ஒரு 4 வானரங்களோட இந்த ரிஷ்யமூகத்துல இருந்துருக்கான். ரிஷ்யமூகத்துல இந்த வாலி தலை காண்பிக்க முடியாது, மத்தங்கரை சபிச்சு விட்டார். இங்க வந்தா பயலே தலை வெடிச்சு போயிடும்னு வாலியை சபிச்சிருக்காரு. அதனால இங்க வாலி வராதபடி இருக்கான். வாலி மகாபராக்கிரமசாலி. யாரெல்லாம் யார் யாரா அவதாரம் பண்ணினா அப்படிங்கிறதுக்கு ஒரு விவரணம் இருக்கு. ராமாயணத்துல தேவர்கள்லாம் வானரங்களா அவதாரம் பண்ணியிருக்கா. கிருஷ்ணாவதாரத்துல தேவாள்லாம் தான் யாதவாளா அவதாரம் பண்ணினான். ஏன்னா எப்போ பகவான் கீழே இறங்குறானோ அப்போ அவ்வளவு தேவாளும் அவதார கைங்கரியம் பண்றதுக்கு கீழே இறங்குவா. எந்தர ஹனுமதுடே கொலுவலே எல்தரணி தன்ன கெந்த போனி நீடுவ ஜல ஸ்ரீராம నీకి శేషుడు శివునికి భూషుడు లక్ష్మణ వేషి కొలువలే ఎంతరాని తనకెంత పోని నీ చెంత విడువజాల రాదు. எனக்கு என்ன வரட்டும், ఎంతరాని తనకెంత போனி, எனக்கு எது வரதோ வரட்டும், என்னிடத்துல இருந்து எது விலகிறதோ விலகட்டும், இதெல்லாம் நான் உன் கிருபைன்னு பார்த்துட்டு இருப்பேன். ஆக உன் சரணத்தை நான் விடமாட்டேன். ఎంత రాణి తనకి ఎంత పోని, ராணிதி ராது போனிதி போது நீ செந்த விடுவஜால ராது, உன் அருகாமையை நான் விடுறதா இல்லை. ஏன்னா எப்பேற்பட்டவாள்லாம் உன் பக்கத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, நான் ஏமாத்திரம். இந்த தியாகராஜன் தான் ரொம்ப பெரியவனா என்ன, எப்பேற்பட்டவாள்லாம் வந்தா. அந்த கரி நீ செல்தேரி ஹனுமந்தூடை. யார் யார் எதுவா அவதாரம் பண்ணினாங்கிறத நமக்கும் ராமாயணமும் அழகா சொல்றது. இந்த கீர்த்தனத்துல தியாகராஜர் சொல்றார், அந்தகாரி நீ செந்தஜரி. அந்தகாரினா பரமேஸ்வரன் அர்த்தம். பிரளயத்தை உண்டு பண்றவர் தான் அந்தகாரி. அந்தகன்னு விரலி, அந்தகனுக்கும் அந்தகன் காலகாலனா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன். அந்த அந்தகாரியா இருக்கிற பரமேஸ்வரன் நீ செந்த ஜேரி, உன் பக்கத்துல வந்து ஹனுமானா இருந்து கைங்கரியம் பண்ணலையா. ஹனுமல் தோடை கோலுவலே శేషుడు శివునికి భూషుడు లక్ష్మణ వేషికి
சாட்சாத் அந்த சேஷுடு ஆதிசேஷன் லக்ஷ்மண வேஷியை லக்ஷ்மணனா வந்து கைங்கரியம் பண்ணலையா? இந்த இடத்துல மேல ஆச்சரியமா சொல்லிட்டு வரா, சிஷ்டுடு மௌனி வரிஷ்டுடு கொப்ப வசிஷ்டுடு ஹிதுடுகா. நவ பிரஜாபதிகள்ல ஒருத்தர் வசிஷ்டர். அவள்லாம் பிரம்மஜானிகள். எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே சமாதியில உட்கார்ந்து இருக்கலாம், பிரம்மலோகத்திலேயே இருக்கலாம். நினைச்சா பிரம்மலோகத்துக்கு போயிட்டு வருவா. பிரம்மலோகவாசிகள் தான் வாழலாம். ஆனா மெனக்கட்டு அயோத்தியில வந்து உட்காந்து ராமர் பக்கத்துல உட்காந்து ராமனை அழகு பார்த்துன்னு உட்கார்ந்து இருக்கார். அப்பேற்பட்டவாள்லாம் வந்து உன் பக்கத்துல கைங்கரியம் பண்ணலையா? இந்த தியாகராஜன் தான் ரொம்ப பெரியவனா என்ன? அதனால எந்தராணி தனக்கெந்த போனி நீ செந்த விடுவல ஜாலராது நரவர நீ கை. இங்கதான் அந்த ரகசியத்தை சொல்றார். சுரகண முழு வானருளை. அப்பேற்பட்ட தேவர்கள்லாம் 33 கோடி தேவர்களும் வானர ரூபத்தை எடுத்துன்னு வந்து உனக்கு கைங்கரியம் பண்ணலையா அப்படிங்கிற அவதார ரகசியத்தை இந்த இடத்துல சொல்ற. வருணன் அப்படிங்கிற வானரன் தான் சுஷேனன். வருணன் தான் வானர், சுஷேனன்கிற வானரனா அவதாரம் பண்ணியிருக்கார். சூரியனே சுக்ரீவன், இந்திரன் தான் வாலி. அதுல வந்து த்விவிதன் மைந்தன் 2 வானராள் உண்டு. அவ 2 பேர் அஸ்வினி குமாராள். அக்னி தான் நீலன்கிற வானரனா அவதாரம் பண்ணியிருக்கார். ஆஞ்சநேயரோ அவர்கிட்ட 2 அம்சமும் உண்டு. வாயுடைய அம்சமும் உண்டு, பரமேஸ்வரனுடைய அம்சமும் உண்டு. 2 அம்சமும் உண்டு அவர்கிட்ட. அதனால வாலியினோட ஒரு யுத்தம் வந்தது. வாலியினுடைய ஒரு பிணக்கு வந்து கொடுத்தோ. அதனால வாலி அடிச்சு துரத்தி விட்டான். வாலி மகாபிராக்கிரமசாலி. வாலிக்கும் ராவணனுக்கு ஒரு சக்கியம் வேற உண்டு. இப்ப வாலி வதம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கால் இப்போ ஒரு யுத்தம்னு நேர்ந்ததானால் வாலிய துணைக்க அழைச்சுப்பான் ராவணன். அப்ப இத்தனை வானர சைன்யமும் ராம கைங்கரியார்த்தம் அவதாரம் பண்ணியிருக்கா இல்லையா, அவள்லாம் வாலி பட்சத்துக்கு போற மாதிரி ஆயிடும். அப்புறம் ராவண பட்சத்துக்கு போற மாதிரி ஆயிடும். வாலி வந்திருக்கிறது ராம கைங்கரியத்துக்கு, ஆனா வேற காரியம் பார்த்துட்டு இருந்தான் வாலி. அதனாலதான் இப்ப அவனை அனுப்ப வேண்டியதா போயிடுது. இப்ப சுக்ரீவனுடைய அத்தியட்சத்துல இத்தனை வானர சைன்யமும் இருந்ததானால் இந்த வானர சைன்யம் எல்லாம் ராம கைங்கரியார்த்தம் பிரயோஜனப்படும் அப்படிங்கிறதுனால இதுவும் ஒரு ரகசியம். இந்த இடத்துல சுக்ரீவன் சொன்னான், இப்படியாக வாலியின் இடத்துல பிணக்கு ஏற்பட்டு இப்படி வந்து நான் இருக்கேன். சுக்ரீவனுடைய பட்சத்தை ராமர் விசாரிக்கிறார். எப்பவுமே ஒரு நியாயத்தை தராசுல நிறுத்தி பார்க்கணும். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்ங்கிறதுனால அவருக்கு ஹிதம் என்றேன்னு நியாயத்தை நியாய பட்சத்துல இல்லாமல் போயிடப்படாது. எனக்கு சுக்ரீவன் ரொம்ப வேண்டப்பட்டவனா இருக்கிறதுனால அவன் பட்சத்துல அநியாயம் இருந்ததானாலும் அவனை சப்போர்ட் பண்ணப்படாது. ராமர் தராசுல நிறுத்தி பார்க்கிறார். வாலி பட்சத்திலையா சுக்ரீவ பட்சத்துல நியாயம் இருக்கான்னு பார்க்கிறார். சுக்ரீவ பட்சத்துல நியாயம் இருக்கு. சுக்ரீவன் கிட்ட இருக்கிற நியாயத்தை காது கொடுத்து கூட கேட்காதபடி வாலி சுக்ரீவனை நிராதரவா தள்ளிவிட்டான். எவ்வளவோ எடுத்து சொல்ல பார்த்தான், ஆனா வாலி கேட்கல. இந்த சமயத்துல ராமர் சொன்னார், கவலைப்படாதே, நான் வாலியை நிகிரகம் பண்ணி உனக்கு ராஜ்யத்தை பெற்றுக் கொடுப்பேன் அப்படின்னா. சுக்ரீவனுக்கு அது ஒன்றும் மனசுக்கு ஒப்பல. சுக்ரீவன் சொல்றான், சுவாமி அது வந்து அவ்வளவு சாமானியமான காரியம் கிடையாது. எங்க அண்ணா வாலியை அடிக்கிறதெல்லாம் எங்க அண்ணா வாலியுடைய பராக்கிரமம் சொல்லி மாளாது. நீங்க எப்படி எங்க அண்ணா வாலியை அடிக்க முடியும்? ஏதோ என்னிடத்துல உங்களுக்கு பரிவு இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். என்னிடத்துல ரொம்ப பிரியமா நீங்க இருக்கேள். உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைச்சார், அதனால நான் பரம சந்தோஷப்படுறேன். நான் என்ன பாக்கியம் பண்ணினேனோ எனக்கு தெரியல. உங்களை மாதிரி ஒரு பிரபு வந்து என் பட்சத்துல நின்றுண்டு எனக்கு நான் இருக்கேன்டான்னு சொல்றதுக்கே நான் பாக்கியம் பண்ணியிருக்கணும். எட்லா தோரிக்கு தீவோ எட்லா தோரிக்கு தீவோ தோரி சுட்ல கடிய கோபகுண சுட்ல கடிய கோபகுண பட்ல மானமு பட்ல மானமு
పడియదోవగునదు పట్ల అభిమానము లేకుండగ ఎట్లా దొరికితివో. ராமா, நீ எனக்கு எப்படி கிடைச்ச? நீ எப்படி இந்த இடத்துல வந்த? எட்லா தோறிக்கிட்டோ? நானா உன்னை தேடிட்டு வரலையே. என்னை சுத்தி இருக்கிற இவ்வளவு ஜனங்களும் எங்கிட்ட அபிமானம் இல்லாதவாளா தானே இருக்கா. சொந்த சகோதரனே எங்கிட்ட அபிமானம் இல்லாதவனா இருக்கானே, உனக்கு இப்படி எங்கிட்ட இத்தனை பிரியம்? பாதமகிமோ எத்தலாசீர்வாத பலமோ சுஸ்வரபு நாத பலமோ தியாகராஜ கேதர ஸ்ரீநாதா உன்னுடைய பாதத்துக்கே அந்த மகிமை உண்டோ? யாராவது தவிக்கிறவா இருந்தா, துடிக்கிறவா இருந்தா, அந்த பாதம் தானே அங்க வந்துடுமோ? பாத மகிமோ. உன் சங்கல்பம் இல்லாதபடி உன்னுடைய ஸ்ரீசரணாரவிந்தங்கள் தானே கஷ்டப்படுறவாட்ட நடந்து வந்துடுமோ? அப்படி உன்னுடைய பாதத்துக்கே ஒரு வைபவம் உண்டோ? பெதல ஆசீர்வாத பலமோ. இல்ல ரொம்ப பெரியவாள்லாம் என்ன ஆசீர்வாதம் பண்ணிருக்காளோ, அந்த சாதுக்களுடைய ஆசீர்வாதத்தால வந்தையோ? சுஸ்வரபு பலமோ. இல்ல சதா சர்வத்திர உன்னை நாதத்தால உபாசிச்சுட்டு இருக்கேனே, அந்த பலமா? இது பாத பலமா, ஆசீர்வாத பலமா, இல்ல நாத பலமா? என்னன்னு தெரியலையே. இந்த தியாகராஜனுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு நீயே ஓடி வந்தையே. அப்படியே சுக்ரீவ பாவம் போலவே இருக்கு. பக்கத்துல தான் வாலி இருக்கான், சொந்த அண்ணா தான், ஆனா அபிமானம் இல்லாதவனா இருக்கான். எங்கேயோ அயோத்தியில இருந்து நீ வந்திருக்கிய என்ன ரட்சிக்கிறதுக்கு. எட்லாவது ஒரு கீதியோ எப்படிதான் கிடைச்சியோ எனக்கு நீ. சுக்ரீவனுக்கு என்ன அப்படின்னு வாலியால ராமருக்கு எதுவும் ஆபத்து வந்துடப்படாதேன்னு நினைக்கிறான். இன்னும் ராம பிரபாவம் பூர்ணமா புரியல. ஏதோ தன்னுடைய சுகிருத்துன்னு நினைக்கிறானே தவிர பகவான்கிறது இன்னும் தெரியல. ஆஞ்சநேயர் பல்ல கடிக்கிறார். என்ன இப்படி பேசுறானே இவன், ராம பிரபாவம் தெரியாம பேசுறானே, எப்பேற்பட்ட பிரபு வந்து நான் அபயம் கொடுக்குறேங்கிறார். இந்த பயலுக்கு இன்னும் தெரிய மாட்டேங்கிறதை எங்கன்னா வாலியும் நீங்க என்னமா அடிப்பேள் அப்படின்னு கேட்கிறானே. ராமர் பார்த்தார், இதுதான் குரு கிருபைக்கு பாத்திரமானவன் இடத்துல தெய்வம் நடந்துக்கிற முறை. பகவான் என்ன சொல்றார் அப்படின்னுட்டா, என் பலத்தை நிரூபணம் பண்ணட்டான்னு கேட்கிறார். என் பல இது இது என்னது? இவன் 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 நம்பலைன்னா இவனுடைய தலையெழுத்துன்னு விட்டுட்டு போயிடலாமே இல்லையா? ஒரு சில பேருக்கு கிரகப்படி வாழ்க்கை, ஒரு சில பேருக்கு அனுகிரகப்படி வாழ்க்கை. அது அவாவா எவ்வளவு பகவானை பிடிச்சுக்கிறாங்கிறதுல இருக்கு. ஒரு சில பேருக்கு நவகிரக கட்டத்தின்படி தான் வாழ்க்கை. ஏன்னா அவ ஜோசியனை தான் நம்புவா, தெய்வத்தை நம்ப மாட்டா. ஒரு சில பேர் நாளென் செய்யும் கோளென் செய்யும்னு பகவானை பிடிச்சுருவா. அவா விஷயத்துல தன்னை அனுகிரகத்தால் அந்த வாழ்க்கையை நடத்திட்டு போவான் பகவான். அது எப்படி நீ பகவானை பிடிச்சுக்கிறேங்கிறதுல இருக்கு. கிரகபலமேமி ஸ்ரீராமானோ கிரக பலமே பலமோ. கிரகபலமேமி, கிரகங்கள் என்ன பண்ணிடும்? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அதை நம்ம அப்படி பகவானை பிடிச்சுக்கணும். ஏன்னா கிரகங்களை கிரகங்களா பண்ணின சர்வேஸ்வரன் தான் சொல்றான், நான் இருக்கேன்டா பாத்துக்கிறேன்னு. அந்த நவகிரகங்களுக்கும் அந்தந்த ஸ்தானத்தை கொடுத்த ஈஸ்வரன் சொல்றான் இல்லையா? அதை தெரிஞ்சுக்க வேண்டாமா? ராமர் என்ன பண்ணினார், துந்துபிங்கிற ஒரு ராட்சசனுடைய ஒரு எலும்பு கூட அங்க கிடக்கு. அவன் ஒரு காலத்துல மகிஷ ரூபத்துல வந்தான், வாலியோட சண்டைக்கு வந்தான். வாலி என்ன பண்ணினான், 4 காலோட வாளோட சுழட்டி கிஷ்கிந்தையில இருந்து அடிச்சான். அது இங்க வந்து விழுந்து உயிர் போயிடுச்சு. அந்த எருமையுடைய எலும்பு கூடுங்க இருக்கு, அது ஒரு ராட்சசனுடைய எலும்பு கூடு. பகவான் என்ன பண்ணினார், தன் காலால எத்தி உதைச்சார். இப்ப என்னுடைய பராக்கிரமத்தை பார் அப்படின்னு. அது ரொம்ப தூரம் போய் பம்பாசரத்துக்கு அந்தண்ட விழுந்தது. சுக்ரீவனுக்கு அப்ப கூட அசர்ல சுக்ரீவன் சொல்றான், இது ஒன்றும் பெருசா எனக்கு தெரியல, எங்க அண்ணா அவன் ஃபிளஷ் அண்ட் போன்ஸா இருக்கிறத அங்க இருந்து விட்டெறிஞ்சது இங்க வந்து விழுந்தது. எங்க இருக்கு கிஷ்கிந்தா, எங்க இருக்கு ரிஷியமுகம்? நீங்க என்னமோ இங்க இருந்து இத்தனை தூரத்துக்கு விட்டெறிஞ்சுட்டு பெரிய பராக்கிரமங்கிறேளே அப்படின்னு உடனே ராமர் பானத்தை எடுத்தார். இந்த பானத்தோட ராமபாண திராண சௌரிய நேமனி பொகடு துர ஓ மனச ராமபாண. ராமபாணத்துடைய திராண சௌரியத்தை என்ன சொல்றது? அந்த பானத்தை எடுத்தார், அந்த பானத்தை அப்படி எய்தார். அங்க 7 சால மரங்கள் இருந்தது, எல்லாம் தேக்கு மரம். அந்த 7 சால மரங்களை ஒரே சீரா ஒரு கோட்ல தொலை போட்டுன்னு போறது அது ரொம்ப சிரமம். அப்படிலாம் ஒரு அம்பு போயிடாது. ஒரு மரத்தை தொலை போடுறதே ரொம்ப பெரிய விஷயம். அதே வேகத்துல அதே லைன்ல
2வது வரம் 3வது வரம்னு போறதே வேகம் குறையும். எந்த வேகத்துல அந்த பானம் பேருந்தா 7 சால மரங்களை தொலை போட்டு 7 குலாச்சலங்களை பிரதட்சிணம் பண்ணி 7 லோகத்துக்கும் போய் 7 சமுத்திரங்கள்ல முங்கி இப்ப அடுத்து கம்பராமாயணத்துல கம்பர் சொல்றாரு, இந்த 7 கவுண்ட்ல இருக்கிறதா இப்ப பயப்பட ஆரம்பிச்சு விடுத்தான். சப்த கன்னிகைகள், சப்த சிரஞ்சீவிகள் எப்படின்னு இந்த சப்தான்னு இருக்கிற 7 கவுண்ட்ல எதெல்லாம் இருக்கோ அவள்லாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டாள். இந்த பானம் இந்த 7ஆ இருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சுட்டே வரதே, நம்மகிட்ட எங்கேயாவது வந்துருமோன்னு பயந்தா அப்படின்னு கம்பராமாயணம். திருப்பியும் இந்த ராமபானத்துக்கு ஒரு தன்மை என்னன்னா, திருப்பி ராமர்கிட்டையும் வந்துடும். இவ்வளவு பெரிய ஒரு பிரபாவத்தை காமிச்சு விட்டு திருப்பி ராமர்கிட்டக்கே வந்ததை பார்த்தான். அபராத மூலமாண்டி யாரோ கோவைய, அபராத மூலமாண்டி யாரோ கோவைய, அபராத மூலமாண்டி யாரோ கோவைய, அபராத மூலமாண்டி யாரோ கோவைய, அபராத மூல அபராத மூலமாவி யாரோ கிருபஜோதி ப்ரோச்சிரே, கிருபஜோதி ப்ரோச்சிரே, கிருபஜோதி ப்ரோச்சிரே நீபு கிருபஜோதி நீபு அபராத மூலமாந்தி யாரு கோவைய, கிருபஜோதி அபராத மூலமாந்தி யாரு கோவைய. பிரபு, உங்களுடைய பிரபாவம் தெரியாதபடி உங்ககிட்ட பேசிவிட்டேன், அபராதம் பண்ணிவிட்டேன், அபராதினா என்னுடைய சிறிய புத்தி எங்க, உங்களுடைய பராக்கிரமம். இந்த பராக்கிரமங்கிறது எவனாலையும் மனசால கூட கல்பிச்சு பார்க்க முடியாத பராக்கிரமம். இதனை 7 குலாச்சலங்களை பிரதட்சணம் பண்ணி 7 சமுத்திரத்துல முங்கி 7 லோகங்களுக்கும் போய் இதென்ன சாமானிய காரியமா? பிரம்மாவால கூட நினைச்சு பார்க்க முடியாத பராக்கிரமம். இப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியை பிரம்மா கூட சங்கல்பிச்சு சிருஷ்டி பண்ண முடியாது. இது பிரம்மாவுக்கும் காரணமா இருக்கிறவனுடைய பராக்கிரமம், சிருஷ்டிக்கே காரணமா இருக்கிறவனுடைய பராக்கிரமம். விழுந்து சேவிச்சான், இப்படி ஒரு பிரபு எனக்கு கிடைச்சாரா, இப்படி ஒரு பிரபு எனக்கு கிடைச்சாரா அப்படின்னு விழுந்து விழுந்து சேவிக்க ராமர் சொன்னார், கவலையே படாத, வாலி நிகிரகம் பண்ணுவேன், உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பேன், கிஷ்கிந்தைய உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு. யார் சொல்ல முடியும்? பகவானை தவிர யாரால் இப்படி பேச முடியும்? சுக்ரீவனும் சொன்னான், சக்கியம்னா அப்படிதான் இருக்கணும். நீங்க எப்படி சக்கிய தர்மத்துல எப்படி மதிக்கிறோ அது போல நானும் சக்கியத்தை மதிக்கணும் இல்லையா? ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா இன்னொருத்தருக்கு தாங்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா இன்னொருத்தர் ஓடி வரணும். நானும் பட்டாபிஷேகம் நடக்கட்டும், அடுத்த நிமிஷம் இத்தனை வானர சைன்யத்தோட சீதையை தேட கிளம்புவேன் பிரதிஜ்ஞை பண்றான் சுக்ரீவன். அப்படிதான் இருக்கணும் சிநேகிதாள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆளுக்காளா நிக்கணும். ராமரும் சுக்ரீவனை ஆலிங்கனம் பண்ணிட்டார். அந்த சமயத்துலதான் சுக்ரீவன் சொல்றான், ஒரு சமயம் நானும் இந்த வானரங்களும் இங்க ரிஷமுகத்துல உட்கார்ந்து இருக்கிற சமயத்துல ஒரு ராட்சசன் ஒரு ஸ்திரீயை கதற கதற தூக்கிட்டு போனான் இந்த வழியா. அந்த ஸ்திரீ தன்னுடைய ஒரு சில ஆபரணங்களை தன்னுடைய புடவை தலைப்பை கிழிச்சு அதுல மூட்டை கட்டி இங்க போட்டுட்டு போனா. ஒரு கால் அது சீதையா இருக்குமோ என்னவோ. ஒரு வானரத்தை விட்டு அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றான். அந்த வானரம் அதை எடுத்துட்டு வருது. அதை பிரிச்சு பார்த்தா அதுல இருக்கக்கூடிய அந்த கங்கண கிங்கிணி கேயூரங்களை பார்த்துட்டாலே சீதையோடதுன்னு தெரியறது. அந்த புடவை தலைப்பை பார்த்தா கூட அன்னைக்கு உடுத்தின் இருந்த புடவை தான் அப்படிங்கிறதும் தெரியாது. ஆனா அந்த ஆபரணங்களை பார்க்கறதே அப்படியே சீதா தியானம் வந்துடுறது. ராமருக்கு கண்கள்ல தாரதாரையா ஜலம். ராமரால் அந்த ஆபரணத்தை பார்க்க முடியல. லக்ஷ்மணனை கூப்பிட்டு கேட்கிறார், இந்த ஆபரணம் மண்ணியுடையதான்னு பார். லக்ஷ்மண சுவாமி அழகா சொல்றார், நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே ஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாதி நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே. அண்ணா, மண்ணி எந்த கேயூரம் போட்டுப்பா, என்ன குண்டலம் போட்டுப்பா, எந்த ஹாரங்கள் போட்டுப்பாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களையும் மண்ணியையும் தினப்படி சேவிக்கிறதே மண்ணியுடைய சரண நூபுரத்தை
உங்களுடைய சரணத்தையும் மண்ணி சரணத்தையும் ஹிருதயத்துல சதா தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால மண்ணி சரண நூபுரம் எனக்கு தெரியும். நூபுரம் பவிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாது. ஆர்ஷமான பாரத குடும்பம்லாம் இப்படிதான் இருக்கும். ஆர்ஷமான குடும்பங்கள்ல அண்ணாமணியை அப்பா அம்மாவாவே பாப்பா, தெய்வமாவே பாப்பா. லக்ஷ்மணன் தெய்வமா பார்க்க. ஆக தெரிஞ்சு கொடுத்து இது சீதையுடைய ஆபரணம் தான் தெரிஞ்சு கொடுத்து இது நிச்சயமா மண்ணியுடைய நூபுரம் தான் தெரியறது. உடனே சுக்ரீவன் பிரதிஜ்ஞை பண்றான், வாலி வதமாகி பட்டாபிஷேகம் ஆகட்டும், அடுத்த நிமிஷம் இத்தனை வானர சைன்யமும் நான் உள்பட எல்லாம் உங்களுக்கு அதீனம் பிரபு, உடனே சீதையை தேட கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவே பிரபு வாலியை போய் அரை கூவல் விடு, அவனை வாலியை யுத்தத்துக்கு அழை அப்படின்னு சுக்ரீவன் அனுப்புறார். சுக்ரீவன் போய் வாலியை அழைக்கிறான். வாலிக்கு தோன்றது, என்னடா அது இந்த பையன் எனக்கு கேட்டா பயந்துன்னு இருந்தான், எங்கிறது இத்தனை தைரியம் வந்தது அவனுக்கு, யாரு கொடுக்குற தைரியம்? அரை கூவல் வேற விடுறானா, உயிருக்கு பழைச்சு ஓடி போவான். ஒரு தடவையும் அடிச்சுட்டு கடைசியில ஒரு அடி அடிக்கிறதே உயிர் போயிடும் அவனுக்கு. அதாவது உயிர் போற தருவாய், அடுத்த ஒரு அடி அடிச்சா சுக்ரீவனுக்கு உயிர் போயிடும். அந்த ஸ்திதியில விட்டுடுவான் வாலி. இப்படிதான் ஒரு தடவையும் அடிச்சுட்டு விடுவான். உயிர் பொழைச்சா போரும்னு தப்பி ஓடினவன் இன்னைக்கு என்ன தைரியத்துல வந்து அரைகூவல் விடுறான். எனக்கு ஓடுறார், வாலியும் ஓடுறார். சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் அப்படி ஒரு யுத்தம் நடக்கிறது. பிரபு சொல்லியிருக்கார், நான் தக்க சமயத்துல வாலிய அடிப்பேன்னு சொல்லியிருக்கார். இப்படியே யுத்தம் நடக்கிறது. இவனும் அவனும் ஒரே மாதிரி இருப்பா, ட்வின்ஸ் இவா ரெண்டு பேருமே. ரிக்ஷரஜசுங்கிற வானரத்துக்கு பிறந்தவா. சுக்ரீவனும் வாலியும் ட்வின்ஸ். இவன் அவனை புரட்டி போட, அவன் இவனை புரட்டி போட, இப்படியே ஒருத்தர் மேல ஒருத்தர் பிராண்ட கைலாக்கு கொடுத்து இவனை முதுகோட இப்படி சேர்த்து புரட்டி தள்ள, இப்படி எல்லாம் இவாளுடைய பலவிதமான மல்யுத்தம் தானே, இவாளுடைய மல்யுத்தம் தானே. இப்படி எல்லாம் பலவிதமான யுத்த சாகசங்கள்லாம் அங்க நடக்கிறது. சுக்ரீவனும் சளைக்காம யுத்தம் பண்றான். ஆனா வாலி மகாபராக்கிரமசாலி. கடைசியில சுக்ரீவனை கீழே தள்ளி ஆச்சு ஒரு முஷ்டி விட்டா இவன் சுக்ரீவன் போயிடுவான், பஞ்சபிராணனும் போயிடும். என்னமோ தெரியல, அப்ப மட்டும் சுக்ரீவன்ட்ட ஒரு கிருப்பை வரும் இவனுக்கு. அதாவது கடைசியில உயிர் போற தருவாயில அடிச்சுட்டு பொழைச்சு போ அப்படின்னு விடுவான். இன்னைக்கு அப்படிதான் விட்டான், பொழைச்சு போ, இனிமேல் எங்கேயாவது வந்தேன்னா ஜாக்கிரதை. ராமர் பார்த்துட்டே இருந்தார். ஏன் ராமருக்கு இப்ப அடிக்க முடியலையா, அடிக்க சங்கல்பம் வரல, அதுதான் விஷயம். வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் அடையாளம் தெரியல, அடையாளம்லாம் தெரியாம இல்ல, அத்தனை பேருக்குள்ளேயும் அந்தரியாமையா இருக்கிறவருக்கு சுக்ரீவன் யாரு வாலி யாருன்னு தெரியாதா என்ன? இன்னைக்கு அடிக்கிறதுக்கு சங்கல்பம் வரல பிரபு, அதுதான் விஷயம். சுக்ரீவன் குத்துயிரும் கொலையுருமா ஓடி வந்தா. ராமரை பார்த்து சொன்னா, எத்தனை நாளா என்ன இப்படி பார்க்கணும்னு நினைச்சுட்டு இருந்தேன் நீங்க, நான் ஏதோ அடி வாங்கினேன்னு சொன்னா அதை நேரம் ஒரு தடவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு நினைச்சேளோ நீங்க, இப்படி நீங்க சொல்லி நினைச்சிருந்தா நான் போயிருக்கவே மாட்டேன்னு. ரொம்ப நாளா ஏதோ கொஞ்சம் சௌக்கியமா இருந்துன்றதே ரிஷமுகத்துல, அது உங்களுக்கு ஆகலையா அப்படின்னு கேட்டேன். ராமர் சொன்னார், அப்பா எனக்கும் உனக்கும் அவனுக்கும் வித்தியாசம் தெரியலைன்னா இது ஒரு காரணம் இல்லை. சூக்ஷ்மமான காரணம் என்னன்னா, வந்ததுல இருந்து ராமரையே தான் பார்த்துட்டு இருக்கான் சுக்ரீவனை தவிர லக்ஷ்மண சுவாமியின் இடத்துல அவனுக்கு இன்னும் பக்தி வரல. அதாவது லக்ஷ்மண சுவாமியை ஒரு லட்சியமாவே அவன் பார்த்து பேசல. கூட லக்ஷ்மண சுவாமி இருக்கார், ஆனா ராமரை மட்டும்தான் பாப்பான், ராமரோட தான் பேசிட்டு இருப்பான். பகவானுக்கு எது ரொம்ப முக்கியம்னா, பாகவதாள் இடத்துல நீ அபிமானத்தோட இருக்கணும். தன்னிடத்துல நீ அபிமானத்தோட இருக்கியோ இல்லையோ பகவான் அதை லட்சியம் பண்ண மாட்டான். பாகவதாள் கிட்டக்க அபிமானத்தோட இருக்கணும். பாகவதாள் அபிமானத்துக்கு பாத்திரமா இருக்கும், வேற ஒன்றும் வேண்டாம். பகவத் கிருபைக்கு பாத்திரமா இருக்கு, பாகவதாள் கிருப்பை பண்ணிவிட்டா இவனுக்கு லக்ஷ்மணனுடைய அபிமானம் கிடைக்கட்டும், இவனுக்கு லக்ஷ்மணன் இடத்துல பக்தி வரட்டும் அப்படிங்கிறதுக்காக பிரபு சொன்னார், லக்ஷ்மணன் கையால ஒரு மாலை வாங்கி போட்டுண்டு போ. கஜபுஷ்பிங்கிற ஒரு புஷ்ப மாலை, கஜபுஷ்பின்னு ஒரு புஷ்பம், அந்த புஷ்பத்தால தொடுத்த ஒரு மாலையை லக்ஷ்மண சுவாமி கையால வாங்கி போட்டுண்டு போ. மாலை போட்டுண்டு நீ யுத்தம் பண்ணினா நீதான் சுக்ரீவன் எனக்கு தெரியும்னு சொல்றார். ஆனா இங்க கருத்து என்னன்னா, லக்ஷ்மணனுடைய கிருபைக்கு இவன் பாத்திரமாகணும், லக்ஷ்மண அபிமானம் இவனுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். வாலி ஒரு மாலை போட்டுண்டு வருவான், அது இந்திரனால கொடுக்கப்பட்ட ஒரு மாலை. அந்த மாலையை போட்டுட்டு யுத்தம் பண்ணினா எதிரியுடைய பாதி பலம் இவனுக்கு வந்துடும். ஆனா லக்ஷ்மணனுடைய விசேஷம் என்னன்னா, லக்ஷ்மணன் தொட்டா துலங்கும், அது லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனா. அதனால லக்ஷ்மணன் போட்டு கொடுத்த மாலை என்ன பண்ணும்னா பலத்தை வர்த்தனம் பண்ணிட்டே இருக்கும். இங்க பலம் போனாலும் இங்க பலம் வர்த்தனமாயிட்டே இருக்கும். இன்னொன்னு, நேத்தி வரைக்கும், அதாவது நேத்திக்கு யுத்தத்துக்கு வந்துட்டா அடிபட்டு ஓடினவன் அடுத்த நாள் மாலை போட்டுண்டா யுத்தத்துக்கு வருவான். மாலை போடுறது வேற ஒரு சந்தர்ப்பத்துல இல்லையா, ஏதாவது பிராண பிரயாணம் ஆயிடுச்சுனா வேணா மாலை போட்டு அனுப்பலாம். இப்ப மாலை போட்டுட்டு வரப்படாது, ஜெயமானா மாலை போடலாம், இல்ல போயிட்டா மாலை போடலாம். இப்ப எதுக்கு மாலை போட்டுட்டு வரான்னா,
அப்ப இப்ப தெரிஞ்சுக்கணும், வாலி தெரிஞ்சுக்கணும், சுக்ரீவன் பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கா. ஒரு கால் அப்படி வாலி தன்னிடத்துல வந்து ராமா நீதாங்கத்தின்னு சரணாகதி பண்ணிவிட்டா அவனுக்கு அபயப்பிரதானம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சான்ஸும் கொடுக்கறாரு. இப்ப ஆச்சரியமா சுக்ரீவன் திருப்பி யுத்தத்துக்கு வரான். சுக்ரீவன் சொல்றான், உங்களை நம்பிதான் போறேன், நேத்தி மாதிரி திராட்டில் விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் போறான். சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் திருப்பி யுத்தம் நடக்க போறது. சுக்ரீவன் ஹே வாலி அப்படின்னு சப்தம் கொடுக்கறான். வாலி பார்த்தா, நேத்திக்கு தான் இந்த பயலை விட்டு வச்சேன், உயிர் எடுத்திருப்பேன் நேத்திக்க, என்ன தைரியம் திருப்பி வந்து யுத்தத்துக்கு வந்து அரை கூவல் விடுறான் என்கிட்ட. தார சொல்றா, இப்பவானும் உங்களுக்கு புரியலையா, அவருக்கு பக்க பலமா ராமர் இருக்கார். நிவாச விருக்ஷ சாதூனாம் ஆபன்னானாம் பராகதி, நிவாச விருக்ஷ சாதூனாம் ஆபன்னானாம் பராகதி, ஆர்த்தானாம் சம்ஸ்ரயஸ்சைவ யசசஸ்சைகபாதனம், ஆர்த்தானாம் சம்ஸ்ரயஸ்சைவ யசசஸ்சைகபாதனம், நிவாச விருக்ஷ சாதூனாம். வாலியினிடத்துல தார சொல்றா, யாரெல்லாம் கதி இல்லாதவாளா இருக்காளோ, யாரெல்லாம் தீனர்களா இருக்காளோ, யாரெல்லாம் அபயம் அபயம் அபயம்னு ரெண்டு கையும் குவிச்சுண்டு தவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அபயம் கொடுக்கறதுக்காகவே ஒரு கல்பக விருட்சம் நடந்து வந்திருக்கா அயோத்தியிலிருந்து. நிவாச விருக்ஷ சாதூனா ஆபன்னானாம் பராகதி, ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் அப்படின்னு ஒரு பிரபு நடந்து வந்திருக்கார். அபயம் கொடுக்கறதுக்குனே நடந்து வந்திருக்காரு. அதனால சுக்ரீவன் அவரிடத்துல சரண் புகுந்துட்டான். சரண் புகுந்து அவர் அபயம்னு சொல்லிவிட்டார்னா அவர் கொடுத்ததுதான், அபயப்பிரதானம் பண்ணதுதான். எந்த லோகத்துல இருந்து எவன் வந்தாலும் அப்புறம் அவனை ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படி ரட்சிப்பார் ராமர். சன்னத கவச்சி கட்கி சாப பான தரோயுவா கச்சன் மமாகிருதோ நித்யம் ராம பாது சலக்ஷ்மணா. அவர் அபயம் கொடுத்ததுதான், அதை விரதமா வச்சிருக்கார். சுவ்ரத சுமுக சூக்ஷ்ம சுகோஷ சுகத சுகிருது சுவ்ரதா, நல்ல விரதத்தை உடையவர்னு சகஸ்ரநாமத்துல ஒரு நாமம் இருக்கே, அது என்ன விரதம்னா அபயம்னு இவர் கை தூக்கி சொல்லிட்டார்னா கொடுத்ததுதான். அப்புறம் அவனை யாராலையும் எந்த லோகத்துல இருக்கிற எவனாலையும் அவனுக்கு ஆபத்து வராதபடி ரட்சிப்பார். இது விரதமா வச்சுருக்காரு. அதனால நீங்க போய் வீணா அவரிடத்துல அபச்சாரப்பட்டுடாதீங்கோ வேண்டாம்னு தார தடுத்து நிறுத்தும் கூட. வாலி யுத்தத்துக்கு வரான். சுக்ரீவ வாலி யுத்தம் நடக்கிறது. ராமர் பார்த்துட்டே இருந்தார். என்ன அப்படின்னு இப்படி பார்த்துட்டே இருந்தார் இல்லையா, அவருக்கு இப்ப சங்கல்பம் வந்துடுச்சு. சபூர்ணா நியமதத்பூமோ பிரணம்பீகிருத பூஷணா சுக்ரீவ பரம பிரீதோ ராகவாய கிருதாஞ்சலி ததோதனுஷிதந்தாய சரமாஷி விஷோபமம் பூரயாமாச தச்சாபம் காலசக்கரமிவாந்தக. ஒரு அம்பு தான் போரும், அதுக்கு ஒரு அம்பு போரும். வாலிய வதம் பண்றதுக்கு 10 அம்பெல்லாம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அவருக்கு அந்த சங்கல்பம் வரணும், அதுதான் விஷயம். சங்கல்பிச்சு ஒரு அம்பை எடுத்து அப்படி பிரயோகம் பண்ணிவிட்டாரானால் அது நடந்துடும். அந்த அம்பு அந்த காரியத்தை சாதிச்சுட்டு திருப்பி ராமர்கிட்ட வந்துடுவோம். இப்ப என்ன பண்ணினார்னா, அம்பை எடுத்தார். வாலி வதம் ஏற்படட்டும்னு சங்கல்பிச்சு அந்த ராம நாமாங்கிதமான பானம், ஒரு பானத்திலேயும் ஒரு அழகு என்னன்னா ராமநாமம் பதிச்சிருக்கும். அந்த அம்பு போய் சரேல்னு வாலி மேல பாஞ்சது, முதல்னு கீழே விழுந்தான். சுக்ரீவன் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, ஒரு அம்பு தான், என்ன பாடுபட்டிருப்பான் அந்த வாலி கிட்ட. அப்படியே கீழே முதல்னு விழுந்தான். எல்லோரும் ஆச்சரியப்படுறா, வாலிவதான் ஆயிடுத்து, ஏதோ பெரிய யுத்தம்லாம் ஒண்ணும் இல்லை, ஒரே அம்பு தான். வாலி பார்த்தா, நானும் சுக்ரீவனும் தானே யுத்தம் பண்ணிட்டு இருந்தோம், யார் இப்படி எங்க இருந்தோ அம்பு போடுறா, இது என்ன காரியம், யார் இதை பண்ணினான்னு இந்த அம்பை இப்படி தூக்கி பார்த்தா ராமான்னு எழுதியிருக்கிறதுல. உம்மைஷால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மை தமர்க்கே நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே இராமா என்ற 2 எழுத்தினால் தெரிய கண்டான். உம்மைஷால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தைங்கிறார் கம்பநாட்டாழ்வார். எந்த அக்ஷரத்தை எந்த நாமத்தை அம்புல பார்த்தான்னா இந்த பிரபஞ்சத்துக்கே காரணமா இருக்கக்கூடிய மூல மந்திரத்தை தம்மை தமர்க்கே நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே இராமா என்ற 2 எழுத்தினால் தெரிய கண்டார். இந்த நாமத்தை சொன்ன மாத்திரத்துல அந்த தாரக பிரமும் தன்னையே கொடுத்துடுமா, தம்மை தமர்க்கே நல்கும் தனிப்பெரும் பதத்தை. இந்த சம்சார வியாதிக்கு ஒரு அருமருந்தை ராமாங்கிற 2 எழுத்துல பார்த்தான். 2 எழுத்தால அந்த தாரக மந்திரத்தை பார்த்தான்.
பார்த்தது மட்டும் இல்ல, ராம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப பிரபு சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தி விட்டார். ஆடின மாட்டனு தப்படனுச்சு ஆ சந்திரார்க்க முக கீர்த்தி கலிகின வாடேரா தெய்வமுன்னு. வாக்கு கொடுத்தது காப்பாத்துறாருங்கிறது விஷயம் இல்லை. அந்த வாக்கு கொடுத்ததை காப்பாத்துற வியாஜத்துல சூரிய சந்திரால் இருக்கிற பரியந்தம் பேசப்படுற சரித்திரத்தை ஸ்தாபிக்கிறது தான் அழகு. கொடுத்த வாக்க காப்பாத்துறதுன்னு பெரிய விஷயம் இல்லை, யாருமே பண்ணுவா. ஆனா அதன் மூலமா என்ன பண்றான்னா உலகம் இருக்கிற பரியந்தம் பேசப்படுற ஒரு பெருமையோட கூடின ஒரு சரித்திரத்தை ஸ்தாபிக்கிறார். அப்படிங்கிறது தானே ராமாவதாரத்துக்கு பெருமை. ஆ சந்திரார்க்க முக கீர்த்தி கலிகின வாடேரா. இப்ப பிரபு 2 தப்படி நடந்து போயிட்டார். ஆச்சு சுக்ரீவன், ஆச்சு வாலி போயிட்டான்னா சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கிடைச்சு கொடுத்து. கிஷ்கிந்த சுக்ரீவனுடையதுதான், இனி வானர ராஜ்யம் சுக்ரீவனுடையதுன்னு ஆயிடுத்து. இப்ப பிரபுக்கு இங்க ஒண்ணும் வேலை இல்லை, கிளம்பி விட்டார். ஆனா வாலி ராம்னு சொல்லிட்டான் இல்லையா.